ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம எறா சொரக்காய் கூட்டு வைக்க போகிறோம்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயவும் சோம்பு போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேல 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான எறா சேர்த்துக்கலாம். இப்போ எறா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எறா பார்த்தீங்கன்னா நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நம்ம அடியில் வெங்காயம் எல்லாத்தையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2த்தையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பூசணிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நாங்கள் அந்த 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம்னா சொரக்காய் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், அதனால் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். மூட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சொரக்காலாம் வெந்துட்டோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய் நல்லா வெந்துட்டு, அதனால தேங்காயும் சோம்பும் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி குழம்புல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறமே நமக்கு மல்லித்தலை வேணும்னா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். மல்லித்தலை தூவுனா அதெல்லாம் தூவிருக்கோம். அதுவும் அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டுறணும்.
இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ வரும். எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.